Now is the time to worship the Creator of heaven and earth. Now is the time to glorify His name. Now is the time to sing our hearts out. Now is the time to surrender everything and worship the one and only God. Let's pray for a blessing of worship service this morning. ஆராதனை ஆசீர்வாதம் ஜெபம். அன்பின் ஆண்டவரே, நேரத்துக்காக நன்றி சொல்கிறோம். மறுபடியுமாக இந்த கால நேரத்தில் ஒன்றாக குடும்பமாக எங்களை நீ கூட்டி சேர்த்துக்க, அதுக்காக நன்றி. நீ கொடுத்த சான்ஸுக்காக நன்றி, ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நன்றி. உம்மை தொழுது உம்மை பாட உம்மை மகிமைப்படுத்த ஆண்டவரே இம்மட்டும் உதவி நீர், அதுக்காக நன்றி. இம்மட்டும் லார்ட் ஜீசஸ் எங்கள் வாழ்க்கை ஜெயம் கொடுக்கிற தேவனாக இருந்தபடியால் உண்மை போல் வேறு தேவன் இல்லை. அதனால் உண்மை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம், தொழுதுகொள்ள வந்திருக்கிறோம். Help us to worship you with one accord, with one mind, forgetting about ourselves. Bless everyone, those who come, those who are about to come, bring them on time. I pray that, Father, bless everything that we do this day as we lift up our voices, as we hear from Thy word. Lord, make it a blessing, Lord Jesus. Bless this week, this day, all activities. Thank you. I pray that this church may continue to be a light and salt to everyone around us. All those who hear us from various places, various locations, make it a blessing. In Christ Jesus' name we pray. Amen. Amen. பிலிப்பியர் எழுதின புஸ்தகத்துக்கு நேராக நாம் திருப்பிக் கொள்வோம். Philippians chapter 1 verse 21. Last week I shared. பிலிப்பியர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே போன வாரம் கர்த்தருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொண்டேன். Paul's great ambition talking about for me to live is Christ. அப்போஸ்தலன் பவுல் தன்னுடைய வாழ்விலே கொண்டிருந்ததான ஒரு உறுதியான ஒரு நம்பிக்கை தீர்மானத்தை குறித்து பார்க்கிறோம். கிறிஸ்து எனக்கு ஜீவன் என்று சொல்லி. Today I will be sharing from Philippians chapter 1 to verse 11. இன்றைக்கு பிலிப்பியர் நிருபம் முதல் 11 வசனத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். And in that is talking about true Christian fellowship. உண்மையான கிறிஸ்தவ கூடுகை ஐக்கியத்தை குறித்து இந்த வேத வசனங்கள் நமக்கு தெளிவாய் போதிக்கிறது. That is the title today for me. இன்றைக்கு அந்த ஒரு தலைப்பை தான் இந்த செய்திக்காய் நான் கொடுக்க விரும்புகிறேன். True Christian fellowship. உண்மையான கிறிஸ்தவ ஐக்கியத்தை குறித்து தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். அதிலே and three important facts when he says that I have fellowship, and Paul says number one, and he says that I have you in my mind. நான் ஐக்கியம் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி சொல்லும் பொழுது அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், நான் உங்களை என்னுடைய நினைவில் கொண்டிருக்கிறேன். And then he says number two, அதுக்கப்புறம் இரண்டாவதாய் அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறதான வார்த்தை, I have you in my heart. உங்களை என்னுடைய இருதயத்திலே நான் தரித்திருக்கிறேன். Then thirdly he says, மூன்றாவதாய் அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், I have you in my prayers. என்னுடைய ஜெபங்களிலே நான் உங்களை கொண்டிருக்கிறேன். These three simple portions, இந்த மூன்று எளிமையான வேத பகுதிகள், maybe the first part I have told on the cottage meeting few things. ஒருவேளை நம்முடைய வீட்டு ஜெப கூட்டத்திலே அந்த முன்னாடி இருக்கிறதான காரியங்களை குறித்து ஒரு சில காரியங்கள் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். And may not explain much on that. அதிலே நான் அதிகமாய் நான் விளக்கம் கொடுத்திருப்பதில்லை. But something I will explain there. ஆனால் ஒரு சில காரியங்கள் நான் அதை குறித்து சொல்லவும் ஆசைப்படுகிறேன். Mainly I will emphasize I have you in my prayers. முக்கியமாக நான் உங்களை என்னுடைய ஜெபத்திலே நான் கொண்டிருக்கிறேன். So these three areas, number one, I have you in my mind, verse 3 to 6 speaks about it. மூன்றாம் வசனத்திலிருந்து ஆறாம் வசனம் வரைக்கும் உங்களை நான் நினைக்கும் பொழுதெல்லாம் என்னுடைய நினைவிலே நான் உங்களை வைத்திருக்கிறேன் என்று அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார். In verse 7 and 8, அதனுடைய 7-8 வசனங்களில் I have you in my heart. உங்களை என்னுடைய இருதயத்திலே நான் கொண்டிருக்கிறேன். And then verse 9 to 11, அதனுடைய 9ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் I have you in my prayers. என்னுடைய ஜெபங்களிலே நான் உங்களை கொண்டிருக்கிறேன். See, one of the very important thing you and me need to understand, Paul the apostle writing this letter, it is not in a luxurious hotel, but in a place where full of chain
and no freedom. அப்போஸ்தலன் பவுல் இதை குறித்து எழுதும் பொழுது ஒரு உயர்தர நட்சத்திரமான ஹோட்டலில் இருந்து தான் இதை எழுதவில்லை, சங்கிலிகளாலே கட்டப்பட்டிருந்ததான ஒரு சூழலில் இருந்து தான் இதை குறித்து எழுதுகிறார். So the problem, the difficult situation in his life, தன்னுடைய வாழ்விலே தான் சந்தித்ததான கடினமான நேரங்கள் and made his life have a better fellowship. அவருடைய வாழ்க்கையானது அவருடையதான அந்த சூழலை தெய்வனோடு கூட இன்னும் அதிகமாய் ஐக்கியம் கொண்டிருப்பதற்கு அவை உதவியாயிருந்தது. Problems and difficult situation can bring two results every time. நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகளும் வருத்தங்களும் ரெண்டு பிரதிபலன்களை நம்முடைய வாழ்விலே கொண்டு வரலாம். And it can bring your life more better or more bitter. வாழ்க்கையிலே அந்த செயல்கள் இன்னும் வாழ்க்கையை சிறப்பாக்கலாம், இல்லாத பட்சத்திலே அவை கசப்பானவைகளாய் Hope you மாறும். understand what I said. நான் சொல்லுகிறது உங்களுக்கு புரியும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். Difficulties and sorrows and the problem can bring two results in your life. Either you will be more better or more bitter. வாழ்க்கையிலே கஷ்டங்கள் வேதனைகள் நம்ம இன்னும் நேர்த்தியானவைகளாய் ஒரு சில நேரங்களில் மாற்றும், இல்லாத பட்சத்திலே அவை கசப்பானவைகளாய் நம்முடைய வாழ்க்கையிலே மாறக்கூடியதாக If you have a closer fellowship with the Lord every time, the opportunities or the suffering and the complication will bring more better, more better, more better in your life. தேவனோடு கூட நாம் ஐக்கியம் கொண்டிருப்போம் என்று சொன்னால் பாடுகள் கஷ்டங்கள் இன்னும் நம்மை நேர்த்தியானவைகளாய் சிறப்பானவைகளாய் நம்மை But மாற்றக்கூடியதாக if you don't இருக்கும். have fellowship with the Lord and His Word, and your life look like bitter and bitter. தேவனோடு கூட நாம் ஐக்கியம் கொண்டிருக்கவில்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை இன்னும் கசப்பானதாய் மாத்திரமே மாறும். Sitting in a prison writing Philippians, சிறைச்சாலையிலே கைதியா இருக்கும் பொழுது தான் இதை குறித்து எழுதுகிறார். you are in my remembrance. நீங்கள் என்னுடைய நினைவிலே நீங்கள் நினைவு கூறப்படுகிறவர்களாய் இருக்கிறீர்கள். You are in my heart. நீங்கள் என்னுடைய இருதயத்தில் இருக்கிறீர்கள். You are in my prayer list and praying for your maturity. நீ உங்களுடைய முதிர்ச்சிக்காய் ஒரு பக்குவத்திற்காய் நான் ஜெபிக்கிற ஒரு நபராய் Who இருக்கிறேன். does that one, man? யார் இதை Who செய்வார்கள்? will do that? யார் இதை செய்வார்கள் When நமக்காக? we suffer and we immediately say, I suffer the same way, what are I going to do with you? நாம் கஷ்டப்படும் பொழுது நானும் இவ்வண்ணமாய் தான் கஷ்டப்பட்டேன், எதற்கப்புறம் என்ன செய்ய போகிறேன் என்று தான் நாம் கேள்வி கேட்பது. But here is a man giving a perfect example which you and me have to follow. ஆனால் நீங்களும் நானும் பின்பற்ற வேண்டியதான ஒரு முன் உதாரணத்தை அப்போஸ்தலன் பவுல் நமக்கு முன் வைக்கிறார். Verse 3 it says very அதனுடைய clearly. 3ஆம் வசனத்தில் மிக தெளிவாய் The சொல்லுகிறது. first thing it's talk about is, நாம் பார்க்கிறதான முதலாவது you காரியம், are in my mind. நீங்கள் என்னுடைய நினைவில் இருக்கிறீர்கள். That means அப்படி என்றால் every remembrance of me from the beginning of the founding of the church at Philippi. பிலிப்பிலே சபை ஸ்தாபிக்கப்பட்டதான அந்த முதல் நாள் முதல் கொண்டு என்று சொல்லி அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார். Acts of the Apostles chapter 16 speaks about the background of founding Philippian church. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 16ஆம் அதிகாரம் இந்த பிலிப்பிய சபை ஸ்தாபிக்கப்படுவதை குறித்த காரியங்களை குறித்து அவை It's பேசுகிறது. talk in the second missionary journey. இரண்டாவது மிஷனரி பிரயாணத்தை குறித்து பார்க்கிறோம். Paul was planning to go another place and the Spirit of God forbid, don't go there. அப்போஸ்தலன் பவுல் வேறொரு இடத்திற்கு செல்ல தான் முனைப்பட்ட பொழுது பரிசுத்த ஆவியானவர் அங்கு செல்ல வேண்டாம் என்று சொல்லி அப்போஸ்தலன் பவுலை And செயல்படுத்தினார். there he gives another call that is known as Macedonian call. அங்கு மசதோனியா என்கிறதான ஒரு பெயர் ஒரு அழைப்பு அங்கு நமக்கு கொடுக்கப்படுகிறது. According to God's guidance, he has gone to Philippi, the Macedonian area, and started the work. தேவனுடைய வழி நடத்தும்படி பிலிப்பு பட்டணத்திற்கு வந்து அங்கு கர்த்தருடைய காரியத்தை செய்ய ஆரம்பித்தார். And he started going out the Sabbath day, if there is anybody gathered together anywhere else. ஓய்வு நாளிலே வேறு யாராவது இருக்கிறார்களா என்று சொல்லி ஓய்வு நாளிலே அவர் சுற்றி திரிந்து பார்க்க And ஆரம்பித்தார். when he has gone, a few ladies sitting together and praising the name of the Lord. அங்கு தான் சென்ற பொழுது ஒரு சில ஸ்திரீகள் கர்த்தரை துதிக்கிறவர்களாக இருந்தார்கள். When I read chapter 16 for opening, I talks about that. அப்போஸ்தலர் நடபடி புத்தகம் 16ஆம் அதிகாரத்திலே 4 திறக்கப்படுகிற அனுபவம் அதிலே பார்க்க Read முடிகிறது. with me to chapter 16 verse 13, 14 and 15. அப்போஸ்தலர் நடபடி புத்தகம் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 13, 13, 14, 15 வசனங்களை I வாசிக்க like நாம் those கேட்போம். verses. I like to emphasize every time that. எப்பொழுதுமே அந்த வசனங்களை நான் அழுத்தி சொல்ல நான் And விரும்புகிறேன். it says on the Sabbath day, ஓய்வு நாளிலே and he went outside the riverside where prayer was want to be made, and sat down and spake unto the woman which
resorted thither. ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்திற்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கு கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். Did you see the word? அந்த வார்த்தையை பார்த்தீர்களா? Paul opened his mouth. அப்போஸ்தலன் பவுல் தன்னுடைய வாயை திறக்கிறார். Look into the next word. அடுத்த வசனத்தை பாருங்கள். And certain woman named Lydia, seller of purple, and the city of Thyatira, which worshipped God, had us. She opened her ear. லீதியாள் அவள் தன்னுடையதான செவியை அவள் திறக்கிறாள். And then it says, அதற்கப்புறம் சொல்லப்படுகிறது, whose heart the Lord opened. அவளுடைய இருதயத்தை கர்த்தர் திறந்தார். And then in verse 15, அதனுடைய 15ஆம் வசனம், she opened her house. அவள் தன்னுடைய வீட்டை தேவனுடைய செயலுக்காய் திறந்து கொடுத்தாள். See, the foreopening is a very good word for you and me need to put in our practical life. நீங்களும் நானும் வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்திக் கொள்ளக்கூடியதான காரியங்கள் தெளிவாய் பார்க்க Paul the முடிகிறது. apostle says that one, I opened my mouth to speak the என்னுடைய word of God. வாயை கர்த்தருடைய வார்த்தையை பேசுவதற்காய் நான் திறந்தேன். And there is a girl who is sitting and listening, opened her ear to hear the word of இங்கு God. ஒரு ஸ்திரீ அமர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்காய் அவள் The அமர்ந்திருக்கிறாள். Lord opened her heart. தேவன் அவளுடைய இருதயத்தை திறந்தார். And then she opened her house. அவள் தன்னுடைய வீடை கர்த்தருடைய கூடுகைக்காய் அவள் திறந்து This கொடுத்தாள். is a very practical thing that every one of the believers has to do in your life. ஒவ்வொரு விசுவாசிகளும் தங்களுடைய வாழ்க்கையிலே செய்ய வேண்டியதான ஒவ்வொரு நடைமுறைப்படுத்தக்கூடிய In காரியங்கள். your house there should be a worship places. You should open your mouth with the scripture and listen and speak about it. உங்களுடைய வீட்டை நீங்கள் திறந்து கொடுத்து எப்பொழுதும் வேதம் பிரசங்கிக்கப்படுகிறதான ஒரு இடமாய் நீங்கள் எப்பொழுதும் மாற்ற வேண்டும். But when we gather together, what we do it? நாம் ஒன்றாய் கூடும் பொழுது நாம் என்ன செய்கிறோம்? Very especially on this time, what we do it? விசேஷமா இந்த காலகட்டங்களில் நாம் என்ன செய்கிறோம்? There is a joke in the phone, a TikTok or TikTok, and I do not know what kind of talk is that one. You open that and listen every time. கேலி கூத்துக்களுக்கும் கிண்டலுக்கும் மாத்திரமே இன்றைக்கு நம்முடைய தொழில்நுட்பங்களா இருக்கட்டும் நாம் கூடிய பயன்படுத்தி Our வருகிறோம். ears are very easy to pick that. நம்முடைய செவிகள் அப்படிப்பட்டதான கேள்விகளுக்கும் கேளிக்கைகளுக்கும் பொழுதுபோக்குக்கும் As a தலை children of சாய்க்கிறது. God, you open your mouth with the word of God to your children, your family, and wherever there is an opening there. தேவனுடைய பிள்ளைகளாய் நீங்கள் கூடும் பொழுது எங்கெல்லாம் நீங்கள் வார்த்தையை சொல்லுகிறீர்களோ உங்களுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறார்கள், அதை செவி Let கொடுக்கிறார்கள். the people hear and open their ears. ஜனங்கள் அவர்கள் கேட்கட்டும், அவர்களுடைய செவியை And the அவர்கள் Lord will திறக்கட்டும். open their heart and the Lord will speak to them. தேவன் அவருடைய இருதயத்தை திறப்பார், தேவன் அவர்களோடு கூட Then you will பேசுவார். open your house for God's people to come and worship. அந்த in every செயல் time. நடக்கும் பொழுது தேவனுடைய ஜனத்தார் கூடுவதற்காய் நீங்கள் உங்களுடைய வீடை திறக்கிறவர்களாய் You know what இருப்பீர்கள். Paul says? கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? I have you in my mind. I remember the day when I shared. Lydia came to the Lord, all the family. Then jailer came to the Lord. Then Epaphroditus came to the Lord. People, oh, we remember and praise நான் God. பிரசங்கித்த அந்த நாளிலே நீங்கள் வார்த்தையை கேட்டீர்கள், அப்பொழுது இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்கள், சிறைச்சாலையுடைய அதிபதிகள் ஏற்றுக்கொண்டார்கள், எபப்ரா ஏற்றுக்கொண்டார்கள், ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொண்டதை நினைவு கொள்கிறேன் என்று அப்போஸ்தலன் பவுல் I குறிப்பிடுகிறார். remember your financial help that you thought twice, thrice for me when I am in the prison. நான் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது 2 அல்ல 3 தடவை உங்களுடைய பொருளினாலே நீங்கள் என்னை ஆசீர்வதித்தீர்கள், அதை நினைவு கூறுகிறேன் என்று அப்போஸ்தலன் பவுல் குறிப்பிடுகிறார். Each of the things is recollecting. Thank you, Lord. ஒவ்வொரு காரியங்களையும் திரும்ப நினைத்து தான் கர்த்தருக்கு நன்றி This செலுத்துகிறார். morning, let me put an application before you இந்த immediately. காலை நேரத்திலே நாம் நடைமுறைப்படுத்த வேண்டியதான ஒரு காரியத்தை உங்களுக்கு முன்வைக்க ஆசைப்படுகிறேன். Am I a Christian who brings joy to the church? நான் சபைக்கு மகிழ்ச்சியை கொண்டு வருகிற ஒரு கிறிஸ்தவனாய் நான் இருக்கிறேன். Think for a moment. ஒரு நிமிடம் யோசித்து Am I பார்ப்போம். a believer? I am bringing joy to my church when we gather together. நாம் கூடும் பொழுது என்னுடைய சபைக்குள்ளே நான் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொண்டு வருகிற ஒரு கிறிஸ்தவனாய் நான் Paul இருக்கிறேன். says that one, I thank the Lord. I have you in my mind because that gives me more inspiration, enthusiasm. அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், நான் உங்களை குறித்து நினைக்கும் பொழுதெல்லாம் நான் சந்தோஷத்தினாலே மகிழுகிறேன், அது என்னை உற்சாகப்படுத்துகிறது. இரண்டாவதாக, Not only that, I have you in my mind. நான் உங்களை என்னுடைய நினைவுகளில் நினைக்கிறது In verse மாத்திரமல்ல, 7 and 8 it is says, அதனுடைய 7-8 வசனங்களில் சொல்லப்படுகிறது, you are, I have you in your heart. உங்களை என்னுடைய இருதயத்திலே நான் தரித்துக் கொண்டிருக்கிறேன். That means அப்படி என்றால் Paul's sincere love for his friends. அப்போஸ்தலன் பவுல் தன்னுடையதான உண்மையான அன்பு நண்பர்கள் மேல் வைத்திருக்கிறதை That குறிப்பிடுகிறது. means Christian
life is an evidence of salvation in our life. கிறிஸ்தவ வாழ்க்கையானது நம்முடைய இரட்சிப்பினுடையதான ஆதாரமாய் அவை இருக்கிறது. That means he says that I have you in my heart. உங்களை என்னுடைய இருதயத்திலே நான் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி How சொல்லும்போது much he has influenced this life. எந்த அளவுக்கு தன்னுடைய வாழ்விலே ஒரு தாக்கத்தை அப்போஸ்தலன் பவுல் கொண்டு Let வந்திருக்கிறார். every one of your life may have that things that remember the man who has led you, the man who has shared the gospel, the man who has shared the baptism, the man who has led you in every area. உங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி இரட்சிப்பிலே உங்களை நடத்தி கர்த்தருக்குள்ளாய் உங்களை நடத்தினவர்களை நீங்கள் எப்பொழுதும் நினைக்கிறவர்களாய் ஸ்தோத்திரிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். Look into that verse. அந்த வார்த்தையை பாருங்கள். Verse 7. அதனுடைய 7ஆம் வசனம். One of the very special thing is mentioning there. ஒரு விசேஷித்த காரியம் அங்கு It சொல்லப்படுகிறது. is right for me to thank this of you all. Did you see the word you all? உங்கள் எல்லாரையும் குறித்து நான் இப்படி நினைக்கிறது. And in verse 8. அதனுடைய 8ஆம் வசனம். And God is my witness how greatly I long for you all. எவ்வளவோ வாஞ்சியா இருக்கிறேன் என்பதற்கு தேவனே எனக்கு You சாட்சியாக understand இருக்கிறார். what I mean to say? நான் சொல்ல வருகிறதை புரிந்து கொள்ள முடிகிறதா? He did not omit, he did not leave even one person in that church. He said that every one of you are in my heart. அந்த சபையிலே கூடுகிற ஒருவரையும் தான் விட்டு விடவில்லை, எல்லாவரையும் நினைவு கொள்கிறேன் என்று சொல்லி அப்போஸ்தலன் பவுல் குறிப்பிடுகிறார். More than 9 times that occasion comes and mentioned. 9 தடவை அந்த சூழல் வந்து செல்லுகிறதா இருக்கிறது. Believers, let me tell you one thing very clearly. விசுவாசிகளே ஒரு காரியத்தை தெளிவாய் You சொல்லுகிறேன். should be an earmarked person. You should be a remarkable person so that the people may be in their heart every நீங்கள் time. அறியப்படுகிற நபராய் இருக்க வேண்டும், சாட்சியிடப்படுகிற நபராய் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மாத்திரமே அவருடைய இருதயத்திலே நீங்கள் Your இருக்கக்கூடிய நபராய் spiritual இருப்பீர்கள். life and the virtue of Christian life should develop so that others will be always that brother, that sister is in my heart. உங்களுடைய வாழ்விலே நீங்கள் எப்பொழுதும் சொல்லக்கூடியதாய் நபராய் இருப்பீர்கள் என்றால் அந்த சகோதரனோ அந்த சகோதரியினை நடத்தினார்கள் என்கிறதான ஒரு அறியப்படுகிற தன்மை உங்களுடைய இருதயத்தில் So Paul இருக்கும். says, Philippians, though I am in the prison with the sorrow and with all the suffering, but you are in my heart. That gives me a strength and the joy. சிறைச்சாலையிலே நான் அடையப்பட்டு இருந்தாலும் இன்றைக்கு எனக்கு ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுக்கிறது. அதுவே உங்களை குறித்து எண்ணுகிறதான நினைவுகளாக Verse இருக்கிறது. 8, there is a particular words it is recorded. அதனுடைய 8ஆம் வசனத்திலே ஒரு முக்கியமான காரியம் அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அது விவரணமாய் சொல்லுகிறது. Read verse 8 in அதனுடைய Tamil. 8ஆம் வசனத்தை வாசிக்க நாம் கேட்போம். தமிழ்ல வாசிக்குவோமாக verse 8. அதனுடைய 8ஆம் வசனம். இயேசு கிறிஸ்துவின் உருக்கமான அன்பிலே உங்கள் எல்லார் மேலும் எவ்வளவோ வாஞ்சையா இருக்கிறேன் என்பதற்கு தேவனே எனக்கு சாட்சி. You know what is the word it is mentioned? அதிலே சொல்லப்படுகிற வார்த்தை என்ன? God is my witness. தேவனே எனக்கு சாட்சியாக இருக்கிறார். எதற்காக? God is my witness about your life. உங்களுடைய வாழ்க்கை குறித்து தேவனே எனக்கு சாட்சியாக இருக்கிறார். We often say this word. எப்பொழுது நாம் இந்த வார்த்தையை சொல்லுவதுண்டு? And everything we speak and that and say that if a person doesn't believe. ஒரு நபர் நம்மை குறித்து பார்த்து நம்பவில்லை என்றால் நாம் இந்த வார்த்தையை You know சொல்லுவோம். what you will say? நாம் என்ன சொல்லுவோம்? I will touch my head and தலையை தொட்டு என் சத்தியம் செய்யணும். என் தலையை தொட்டு கண்டிப்பா என்ன நம்புங்க என்று சொல்லி சத்தியமா நம்ம சொல்லுவோம். If you don't believe that, நாம் அதை நம்பவில்லை, அவர்கள் bring நம்பலனா your Bible. I will take your Bible and take his உங்களுடைய வேதாமத்தை கொண்டு வாங்க, அதை தொட்டு நான் சத்தியம் If you பண்ணுகிறேன். don't believe that, அப்படி நீங்க நம்பல அப்படின்னா God's name I will take. கடவுளுக்கு தெரியும். God's name, God is my witness. தேவனே எனக்கு சாட்சியா இருக்கிறான்னு அதையும் Let me tell you, சொல்லுவாங்க. my dear believers, don't simply say a bluffology there. God is my witness. That is a warning and that is an exhortation for you. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பது அது நமக்கு எச்சரிப்பா இருக்கட்டும். தேவனை ஸ்தோத்திரிக்க கூடியதாயும் When I இருக்கட்டும். say God is my witness, தேவனே எனக்கு சாட்சி என்று நான் சொல்லும் you know பொழுது what Paul says? அப்போஸ்தலன் பவுல் என்ன What I சொல்லுகிறார்? say is truth, that is a blessing. நான் சொல்லுகிறது உண்மை, அது எனக்கு When ஆசீர்வாதமாக I say இருக்கிறது. lie and say God is my witness, தேவன் நான் பொய் சொல்லும் பொழுது தேவனே என்னுடைய சாட்சியா இருக்கும் பொழுது that is going to come as a curse, that is a warning for அது you to எனக்கு understand. சாபமாய் மாறும், அது எனக்கு எச்சரிப்பாய் Paul is இருக்கிறது. not writing a bluffology there. அங்கு அப்போஸ்தலன் பவுல் ஒரு உரட்டலை உளறலை தான் எழுதவில்லை. God is my witness, what I say. நான் சொல்லுகிற வார்த்தைக்கு தேவனே எனக்கு சாட்சியா God is my இருக்கிறார். witness. I wanted to come and spend time with you, have fellowship with you. தேவனே எனக்கு சாட்சி, உங்களோடு கூட நேரத்தை செலவழிக்க, உங்களோடு கூட பங்கு பெற நான் The விரும்புகிறேன். Roman believers also he write that same ரோம word. விசுவாசிகளுக்கும் தான் இதை குறித்து Turn with எழுதுகிறார். me to Romans chapter 1. ரோமர்கள் நிருபம் 1ஆம் அதிகாரத்துக்கு நேராக உங்களுடைய Verse வேதம் 9 திருப்பிக் and கொள்ளுங்கள். அதனுடைய 9-10 வசனங்கள். Romans chapter 9,
and 1 verse 9 and 10. ரோமர்கள் நிருபம் 1ஆம் அதிகாரம் 9-10 Paul வசனங்கள். says that word very particularly. அந்த வார்த்தையை அப்போஸ்தலன் பவுல் மிக தெளிவாக God is சொல்கிறார். my witness for whom I serve with my spirit in the gospel of his son, that without causing I am making mention of you always in my prayer. நான் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் இடைவிடாமல் உங்களை நினைத்துக் கொண்டிருக்கிறதை குறித்து தமது குமாரனுடைய சுவிசேஷத்தினாலே என் ஆவியோடே நான் சேவிக்கிற தேவன் எனக்கு சாட்சியாய் இருக்கிறார். The word what whom I serve and I pray, God is my witness, not simply a bluffology. நான் சேவிக்கிறவர் எல்லா தேவனாய் இருக்கிறார், நான் உலருகிறதில்லை, தேவனே அதற்கு சாட்சியாய் When இருக்கிறார். you say something to a brother or a sister in Christ Jesus, can you say that God is my witness? நீங்கள் ஒரு சகோதரனிடத்திலோ சொல்லும் பொழுது சொல்ல முடியுமா, தேவனே எனக்கு சாட்சி என்று That சொல்லி? should be in your life. அது நம்முடைய வாழ்க்கையில் இருக்க Two வேண்டும். things I have told ரெண்டு you. காரியங்கள் உங்களுக்கு I'm சொல்லி cutting ஆயிற்று. short of the first part. முதல் பகுதியை சுருக்க நான் I ஆசைப்படுகிறேன். have you in my mind. உங்களை நான் நினைக்கும் போதெல்லாம், And number 2, இரண்டாவதாக I have you in my heart. உங்களை என்னுடைய இருதயத்திலே நான் Let's தரித்திருக்கிறேன். go to the third part. மூன்றாவது கசந்தைக்கு நேராய் வருவோம். I have you in my prayers. என்னுடைய ஜெபங்களில் எல்லாம் நான் உங்களை நினைக்கிறேன். Verse 9 to 11. அதனுடைய 9ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் It is a petition. It is a petition or a supplication, a request God and Paul is making before the throne of God. ஒரு வேண்டுகோளாய், ஒரு விண்ணப்பமாய் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பதாய் அப்போஸ்தலன் பவுல் Or ஏறெடுக்கிறார். in another words, இன்னொரு வார்த்தையிலே சொல்ல he வேண்டும் என்றால், found joy in remembrance. அதை நினைவு கொள்வதிலே சந்தோஷத்தை தான் பெற்றுக் He கொள்கிறார். found joy in thinking of you. உங்களை குறித்து நான் தரித்திருக்கிற நிமித்தமாய் அதிலே மகிழ்ச்சியை தான் அடைகிறார். He found more joy remembering them and bringing them before the throne of grace. Before the throne of grace. எல்லாவற்றிற்கும் மேலாய் இந்த ஜனங்களை தேவனுடைய சிங்காசனத்திலே கொண்டு வந்த நிமித்தமாய் தான் அதிகமாய் அதை குறித்து நினைவு கூறுகிற ஒரு நபராய் I இருக்கிறார். like that verse Paul says there. அப்போஸ்தலன் பவுல் அங்கு சொன்ன வார்த்தை எனக்கு பிடித்ததா Read இருக்கிறது. verse 4. அதனுடைய 4ஆம் வசனம், Chapter 1 verse 4. 1ஆம் அதிகாரம் 4ஆம் You know வசனம். what the word is mentioning அங்கு here? அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்லுகிறார்? படிச்சிருங்க. நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் நான் பண்ணுகிற ஒரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்போதும் சந்தோஷத்தோட விண்ணப்பம் பண்ணி. Did you see that one? In every prayers I pray with a great joy. My dear believers, that is what I longing and looking for every one of your believers. ஒவ்வொரு ஜெபமும் ஏறெடுக்கும் பொழுதும் நான் மிகுந்த சந்தோஷத்தோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி அப்போஸ்தலன் பவுல் குறிப்பிடுகிறார். That means அப்படி என்றால் Paul says that very clearly. அந்த வார்த்தையை I am தெளிவுபடுத்துகிறார். not saying a simple bluffology. நான் இங்கு ஒரு உளறலை நான் சொல்லுகிறதில்லை. We do a bluffology every time. நாம் எப்பொழுதும் இந்த உருளலை புரட்டலை செய்வதுண்டு அல்லவா? Nowadays we don't write much letter. இப்பொழுதெல்லாம் நம்ம ரொம்ப கடினம் எழுதுகிறதில்லை. Because everything is email and WhatsApp and everything. And ஏனென்றால் தொழில்நுட்பம் வளர்ந்து விட்டது, தேவை ஏதோ அதை மாத்திரமே நாம் செய்தி But அனுப்புகிறோம். previously when we write, ஆனா இதுக்கு முன்னாடி காலகட்டத்தில் கடிதம் எழுதும் பொழுது last till one word we will write. கடைசியில நம்ம ஒன்னு எழுதுவோம். என்ன பிர? Not yours lovingly, praying for you. உங்களுக்காய் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி அந்த கடிதத்தில் கடைசியில நாம் குறிப்பிடுவோம். அப்படங்கிலும் ஒரு ஜெபம் பண்ணி எனக்கு கொஞ்சம் சந்தோஷம். அந்த எழுதும் பொழுதாவது ஜெபத்தோடு கூட எழுதுனா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். பெரிய சென்டென்ஸ், I pray for you. உங்களுக்காய் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி ஒரு பெரிய ஒரு How வாக்கியம். many lies people lie? எத்தனை தடவை நாம் செய்திருக்கிறோம்? When I write, I think whether did I pray for this brother? நான் எழுதும் பொழுது நான் ஜெபிப்பேன், இந்த சகோதரனுக்கு நான் ஜெபித்திருக்கிறேனா? I'll pray, then only I'll write. இல்லை என்றால் நான் ஜெபித்த பிறகுதான் அவர்களுக்கு எழுதுவேன். That is what exactly right. அதுதான் நமக்கு சரியான ஒரு So காரியம். don't say a bluffology now. ஒருபோதும் ஒரு உரட்டல் புரட்டலே அல்ல. You know what Paul says? அப்போஸ்தலன் பவுல் In என்ன the Old சொல்கிறார்? Testament, பழைய ஏற்பாடிலே and high priest, பிரதான ஆசாரியர் he has a special coat. அவனுக்கு ஒரு விசேஷித்த அங்கி ஒன்று உண்டு. It is recorded in Numbers. No time to take that one. It is recorded in Numbers. It talks about it. என்னாகும் புஸ்தகத்தில் இதை குறித்து And, பேசுகிறது. sorry, Exodus chapter யாத்ரா 28 is spoken. யாத்ரா புஸ்தகம் 28ஆம் He அதிகாரத்தில் put பேசுகிறது. a special cloth on his chest. தன்னுடைய மார்பிலே ஒரு விசேஷித்த துணியை தான் It அணிந்திருப்பார். is known as ephod. ஒரு பெரிய சட்டம். அதிலே மேல் அங்கியாய் அவை அணியப்பட்டிருக்கும். In that 12 tribes names are written. அதிலே 12 கோத்திரத்தினுடையதான பெயர்கள் அதில் எழுதப்பட்டிருக்கும். Nowadays people put a t-shirt and all, different things that one. இப்பொழுது விதவிதமா எழுதப்பட்டதான டி-ஷர்ட்ல அவன் வணிகரம் அல்லவா? t-shirt பேர்ல நான் வாசிக்கிறதுக்கு இப்ப விருப்பம் இல்ல. It will be confusing our mind. And but here high priest used to put
and all the 12 tribes name. பிரதான ஆசாரியன் அந்த மேலங்கி அணிந்திருக்கும் பொழுது அதிலே 12 கோத்திரத்தினுடையதான பெயர் அதிலே எழுதப்பட்டிருக்கும். அப்படி என்றால் As a priest he remember all the 12 tribes. பிரதான ஆசாரியனாய் அந்த 12 கோத்திரத்தையும் தான் நினைவு கொள்கிறார். And the same way Paul says that one, I have you in my prayer. அப்படி அவ்வண்ணமாகவே அப்போஸ்தலன் குறிப்பிடுகிறார், என்னுடைய ஜெபத்திலே நீங்கள் எப்பொழுதும் உங்களை நான் He has a தரித்திருக்கிறேன். prayer of maturity for this people. ஒரு பக்குவமான ஒரு முதிர்ச்சியினுடையதான ஜெபம் தனக்கு எப்போதும் Maturity இருக்கிறது. needed for the believers at Philippi. விசுவாசிகளா இருக்கிற பிலிப்பிய சபைக்கு ஒரு நல்ல ஒரு பக்குவம் 3 தேவைப்படுகிறது. requests he made very specially. 3 விண்ணப்பங்களை தான் மிக தெளிவாய் ஏறெடுக்கிறார். Number 1, முதலாவதாக mature Christian life. ஒரு பக்குவமான ஒரு கிறிஸ்தவ அன்பு அவர்களுக்கு இருக்க Number வேண்டும். 2, இரண்டாவதாக mature Christian character. குணாதிசயத்திலே ஒரு பக்குவம் அவர்களுக்கு இருக்க வேண்டும். Number 3, மூன்றாவதாக mature Christian service. கிறிஸ்தவ சேவையிலே ஒரு பக்குவம் அவர்களுக்கு இருக்க வேண்டும். Listen very carefully. கவனமாய் கவனியுங்கள். 3 verses, 3 things are written. 3 வசனங்கள் 3 காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. Number 1, முதலாவதாக mature Christian love. அவர்களுடைய கிறிஸ்தவ அன்பிலே ஒரு பக்குவம் அவர்களுக்கு இருக்க வேண்டும். Mature Christian love. ஒரு பக்குவமான கிறிஸ்தவ அன்பு அவர்களுக்கு இருக்க வேண்டும். Verse 9. அதனுடைய 9ஆம் வசனம். படிச்சிருங்க verse 9. 9ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். மேலும் மேலும் உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது உங்கள் அன்பானது அறிவிலும் அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருகவும். that is the mature Christian love. அதுதான் இன்னும் அதிகமாய் பெருகுகிறதுதான் ஒரு பக்குவம் என்று சொல்லி அறிய முடியும். When you are a babe in Christ, you are a babe in Christ. நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் பிறந்த குழந்தையா இருக்கும் பொழுது நான் குழந்தையாச்சா நம்ம இருக்கிறோம். When you are babe in Christ, you are drinking the milk. நாம் குழந்தையா இருக்கும் பொழுது கிறிஸ்துவுக்குள்ளாய் இருக்கும் பொழுது நாம் பாலை குடிக்கிறவர்களா இருக்கிறோம். But I don't want you to be always babe. ஆனால் எப்பொழுதுமே குழந்தைகளா இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறதில்லை. நாம் வளர வேண்டும். You have to grow in the Christian love. நாம் அவருடைய அன்பிலே வளர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். You have to love God and man equally. நீங்கள் தேவனுடைய அன்பையும் மனிதருடைய செயலையும் சமமாய் புரிந்து கொள்ள வேண்டும். The book of Philemon it is written. பிலமோனுடைய புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. And Paul write, Philemon, I know that your love towards God and to men is equal. கர்த்தர் மேலும் மனிதர்கள் மேலும் உள்ளதான உன்னுடைய அன்பு சமமா இருக்கிறது, குறைவுபடுகிறது என்று சொல்லி அங்கு அப்போஸ்தலன் பவுல் குறிப்பிடுகிறார். Every one of the believers should have that. ஒவ்வொரு விசுவாசிக்கும் அது இருக்க வேண்டும். You are not going to be, once when you accepted Christ, you are still sitting there means like a baby. நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு நீங்கள் குழந்தைகளாய் அப்படி இருக்கிறீர்கள். You need to grow in the knowledge of God. தேவனுடைய அறிவிலே நீங்கள் வளர வேண்டும். Knowledge of the word of God. தேவனுடைய வார்த்தையிலே வளர வேண்டும். Should have a discernment what is right and what is wrong. எது சரி எது தவறு என்கிறதான பிரித்தறிகிறதான ஒரு தெரிந்தெடுப்பு நமக்கு இருக்க வேண்டும். Don't act like a child always. ஒருபோதும் எப்பொழுதுமே குழந்தையாய் செயல்படுகிறவர்களாய் அல்ல. When a child born, ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது and after 6 months or 1 year, 6 மாதமோ 1 வருடங்களுக்கு பிறகு, seeing all four-footed animal or man? 4 கால் உள்ளது விலங்குகளா மனிதனா? மிருகமா மனுஷனா? சொல்லுங்க, புரியல. 4 காலில் இருக்கக்கூடியது விலங்குகளா இல்லனா மனிதனா? Animal அல்ல, விலங்குகள் அல்லவா? The child, suppose that small child born and seeing that all four-footed animals, what the child will call? Bow, 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 bow. Every child, everyone is acting like that. இந்த குழந்தைகள் பிறந்து கொஞ்சம் தான் வளர்ந்திருக்கும், 1 வருஷம் தான் இருக்கும். எதை பார்த்தாலும் 4 கால்ல எது பார்த்தாலும் பவ் 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 பட்டியை பார்த்தாலும் டாக் பார்த்தாலும் பவ் பவ், கேட் பார்த்தாலும் டாக் பவ் பவ். எந்த விலங்கை பார்த்தாலும் பவ் தான். And cow பார்த்தாலும் cow பவ் பவ். மாடை பார்த்தாலும் பவ் தான். After 2 and 3 years 2, 3, 4 வயது வந்த பிறகு, ஐயோ this is not பவ் பவ், this is cat na. அதுக்கு அப்புறம் சொல்லும் இதுக்கு பவ் பவ் கிடையாது, இது பூனை. ஐயோ this is goat na. இது ஆடு என்று சொல்லி சொல்ல ஆரம்பிக்கும். This is cow na. இது மாடுன்னு சொல்லும். அதா அறிவு. You understand? இதுதான் பகுத்தறிகிற But தன்மை. many of the believers still there bow bow. இன்றைக்கு அநேகர் நாம் இந்த பௌபவ அறியப்படாதவர்களாய் இருக்கிறோம். You know what Paul says? இங்க அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்லுகிறார்? Child doesn't know have the discernment power to understand you are not a child anymore. ஒரு குழந்தை அறிய தெரியாமல் இருக்கும் பொழுது பகித்தறிகிற தன்மை அதற்கு வளர வேண்டும். அப்படி இருந்தால் மாத்திரமே வளருகிற குழந்தையாய் இருக்க முடியும். My dear believers, என்னுடைய விசுவாசிகளே, this is the prayer of Paul to the Philippians. இதுதான் அப்போஸ்தலன் பவுலுடைய ஜெபம்
பிலிப்பிய மக்களுக்காய் தான் You are saved 10 years, 15 years, 20 years, 40 years. 10 வருடம் ஆயிற்று, 15 வருடம், 20 வருடம் ஆயிற்று, ரட்சிக்கப்பட்டாயிற்று. Still you do not grow. You know what Paul says? இன்னும் நீங்கள் வளரவில்லை. அப்போஸ்தலன் பவுல் You என்ன know what Paul சொல்கிறார்? says very அப்போஸ்தலன் பவுல் மிக clearly? தெளிவாக Your என்ன love may சொல்கிறார்? be abound with an understanding, knowledge, and with a discerning and what is right and what is wrong. உங்களுடைய அன்பானது இன்னும் அதிகமாய் பெருக வேண்டும். எது சரி எது தவறு என்கிறதான ஒரு பகுத்தறிகிற உணர்வு இருக்க வேண்டும், வளர வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலன் பவுல் குறிப்பிடுகிறார். Number 2, இரண்டாவதாக matured Christian character. ஒரு முதிர்ச்சியான ஒரு பக்குவமான ஒரு கிறிஸ்தவ குணாதிசயம் நமக்கு இருக்க வேண்டும். அதனுடைய 10ஆம் Verse வசனம், 10 it is written. அதனுடைய 10ஆம் வசனம் 11ஆம் வசனத்தில் Paul எழுதப்பட்டிருக்கிறது. prayed for the mature Christian love. அப்போஸ்தலன் பவுல் முதலாவது ஒரு பக்குவமான கிறிஸ்தவ அன்பு இருக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறார். And then he is praying a mature Christian character. இரண்டாவதாக பக்குவமான ஒரு கிறிஸ்தவ குணாதிசயம் இருக்க Read வேண்டும். verse 10. அதனுடைய படிச்சிருங்க. தமிழிலே 11ஆம் வசனம். 11ஆம் வசனம். ஓகே, படிச்சிருங்க. 10 11 சேர்ந்து படிச்சிருங்க. தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களுமாய். Did you see that word? அந்த வார்த்தையை தெளிவாய் That is the word I பார்த்தீர்களா? wanted to mention. அந்த வார்த்தையை தான் நான் சொல்ல A விரும்புகிறேன். matured Christian is a sincere without offense. A matured Christian is sincere without offense. ஒரு பக்குவமான ஒரு கிறிஸ்தவன் எந்த ஒரு இடறுதலும் இல்லாமல் அவன் பக்குவம் தேறின ஒரு நபராக இருக்கிறான். What is meant by sincere? உண்மை என்று சொல்லி நேர்மை என்று சொல்லி சொல்லும்போது என்ன? Pure. ஒரு சுத்தம் இல்லை என்றால் நேர்மையான உண்மையான ஒரு காரியம். Unadulterated or unmixed. எந்த ஒரு கலப்படமும் இல்லாமல். That means அப்படி என்றால் those who are drinking tea, இங்கு டீ குடிக்கிறவங்களுக்கு I already told earlier this one. ஏற்கனவே இதை குறித்து நான் You know what all the சொல்லியிருக்கிறேன். things they are mixing in the tea? இந்த டீ கலப்படத்துல Tea powder. டீ பவுடர்ல என்னெல்லாம் கலப்படம் பண்ணாங்கன்னு சொல்லி இருக்கிறேன் All the தெரியுமா? cow dungs are mixing. Tomorrow onwards you may not drink tea. எல்லா சாணியினுடையதான பொருட்கள் அதிலே கலப்படப்படுத்தப்பட்டிருக்கிறது. In Madurai they have caught many times. மதுரையிலே தொழிற்சாலை அநேக தடவை This பிடிச்சிருக்கிறாங்க. chili powder, Achi chili powder, Ichi chili powder, that chili powder, you know what is that? நீங்க வாங்குற இந்த மிளகாத்தூள் இருக்கு தெரியுமா? You know? செங்கல் பொடி தான். அந்த கலருக்கு செங்கல் பொடி சேர்த்து Pure கொடுக்கப்படுகிறது. வேணும்ங்க you have to go and get it and grind and use in your house. உங்களுக்கு சுத்தமான உண்மையான தெளிவானது வேண்டும் என்றால் நீங்க போய் மிளகாய் வாங்கி காய வைத்து நீங்கள் திரித்தால் மட்டும்தான் உங்களுக்கு சுத்தமா கிடைக்கும். அப்படிதானே நான் செய்யறது. We will send 20 kg, 30 kg and grind and keep it. 30 கிலோ 40 கிலோ அரைத்து தான் நாம் அதுல செயல்படுத்துகிறோம். கொஞ்சம் வயிற்று வலி எல்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்கும். அவ்வளவுதான். Unmixed. கலப்படம் இல்லாத, Unadulterated. அதுல எந்த ஒரு கலப்படம் இல்லாத should be that one. கிறிஸ்தவ வாழ்க்கை அவனமாய் Mature இருக்க life வேண்டும். should be that one. பக்குவமான வாழ்க்கை அப்படி இருக்க வேண்டும். Unmixed, pure, that has to grow maturity day by day. இந்த ஒரு பக்குவம் நாளுக்கு நாள் அதிகமாய் வளர It வேண்டும். doesn't come immediately, my அது friends. உடனடியாக துரிதமாய் வாழ்க்கையில That is why வருவதில்லை. coming to the church. அதற்காக நாம் ஆலயத்திற்கு That is why வருகிறோம். hearing the word of God. அதற்காக கர்த்தருடைய வார்த்தையை That is கேட்கிறோம். why reading the word of God. அதற்காக தேவனுடைய That வசனத்தை is why we call வாசிக்கிறோம். for your prayer. அதற்காக ஜெபத்திற்கு உங்களை அழைக்கிறோம். If you wanted to become a mature Christian, நல்ல ஒரு பகுத்தறிவுள்ள கிறிஸ்தவனாய் then it நீங்கள் is வளர like that வேண்டும் one, என்றால் without offense. எந்த ஒரு கலப்படம் இடாமல் இடரலற்றவர்களாக என்று சொல்லி Without a வாசிக்கிறோம். stumbling block. எந்த ஒரு இடறுதலாய் I'm going இல்லாமல் to read one இருப்பதற்கு more verse and then I'll jump into the another one. நீங்கள் ஒரு வசனத்தை வாசிக்க வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். 1 Corinthians chapter 8 verse 9. 1 கொரிந்தியர் புஸ்தகம் அதனுடைய 8ஆம் அதிகாரம் அதனுடைய 9ஆம் 1 வசனம். Corinthians chapter 8 verse 9. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். Paul is just telling very clearly that subject I am not going to take, only reading that word. அப்போஸ்தலன் பவுல் மிக தெளிவாய் சொல்லுகிறார். ஆகிலும் இதை குறித்து உங்களுக்கு உண்டாயிருக்கிற அதிகாரம் எவ்விதத்திலும் பலவீனருக்கு தடுக்கலாகாதபடிக்கு பாருங்கள். மற்றவருக்கு தடங்கலாகாதிருக்கும்படி without a stumbling. நாம் அவர்களுக்கு இடையூறாய் தடங்கலாய் இல்லாதபடி. A mature Christian will be always a blessing, not
a stumbling block. ஒரு பக்குவமான ஒரு கிறிஸ்தவர்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பார்கள், இடரலாய் இருப்பதில்லை. My dear believers, என்னுடைய விசுவாசிகளே, this morning my prayer is that. இந்த காலை நேரத்தில் என்னுடைய ஜெபம் இதுவாய் That இருக்கிறது. is what Paul prayed for Philippians. அதைத்தான் அப்போஸ்தலன் பவுல் பிலிப்பிய சபைக்காய் தான் ஜெபித்தார். Many of our character has to be molded. அநேகருடையதான குணாதிசயங்கள் இன்னும் உருவாக்கப்பட He வேண்டும். says that till the coming of the Lord கிறிஸ்துனுடைய வருகை be வரைக்கும் sincere, be pure and be without a stumbling block. சுத்தமாயும் பரிசுத்தமாயும் இடரலற்றவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். Third one, மூன்றாவதாக the mature Christian service. சேவையிலே பக்குவமுள்ள ஒரு நபர்களாய் நாம் இருக்க That வேண்டும். means, அப்படி என்றால் let me go a little further. இன்னும் ஒரு படி மேலாய் செல்ல When you are ஆசைப்படுகிறேன். filled, you will be a fruitful person. நீங்கள் நிறைந்திருக்கும் பொழுது மிகுந்த கனி கொடுக்கிற நபர்களாய் When you இருப்பீர்கள். are a spirit-filled person, நீங்கள் ஆவியிலே நிறையப்பட்டவர்களாய் you இருக்கும் will பொழுது be a fruitful person. every time. நீங்கள் கனி கொடுக்கிற நபர்களாய் இருப்பீர்கள். Jesus Christ has said it. இயேசு வண்ணமாய் சொன்னார். John's Gospel chapter 15 யோவானின் சுவிசேஷம் அதனுடைய 15ஆம் அதிகாரம் and verse 4 he said very அதனுடைய clearly. 4ஆம் வசனத்திலே தெளிவாய் John's சொன்னார். Gospel chapter 15 verse 4. யோவானின் சுவிசேஷம் அதனுடைய 4ஆம் அதிகாரம் Very clear 15ஆம் words. வசனம். Abide in me, I in you. நீங்கள் என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்களில் As the நிலைத்திருப்பேன். branch cannot bear fruit of itself ஒரு கிளையானது அதனாலே தன்னாலே சுயமாய் கனியை கொடுக்க except இயலாது. it abide in the vine no more and except you abide in me. நீங்கள் அவரில் நிலைத்திருக்காவிட்டால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்க Believers, இயலாது. that is what exactly Christ says. விசுவாசிகளை கிறிஸ்து சொன்னதை Abide மிக in தெளிவாய் me. சொல்லுகிறேன். நீங்கள் என்னில் Abide நிலைத்திருக்க in my வேண்டும். word. என்னுடைய வார்த்தையிலே You நீங்கள் may நிலைத்திருக்க bear வேண்டும். fruit. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்க That முடியும். word is in Philippians, it is written fruits of righteousness, fruits of righteousness. நீதியின் கனிகள் என்று சொல்லி பிலிப்பியர்கள் நிருபத்திலே I want you to வாசிக்கிறோம். have a fruit of righteousness in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே நீதியினுடைய கனிகள் இருக்க வேண்டும். When I say fruit, நான் கனியை குறித்து சொல்லும் I பொழுது know that you will always remember Galatians chapter 5 verse 22 and 23. கலாத்தியருக்கு Take it. நிருபம் 5ஆம் அதிகாரம் 23, 22, 23 வசனங்கள் இந்த நினைவுகூர்வில் என்று அறிகிறேன். That is a fruit of the spirit. It should be developed in your life. அது ஆவியினுடைய கனியா இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையானவைகளா இருக்கிறது. We give some other fruits too. மற்ற கனிகளையும் கூட நான் கொடுக்க 4 ஆசைப்படுகிறேன். things and 4 words. 4 காரியங்கள் 4 What வசனங்கள். is the other fruits we மற்ற should have it? நமக்கு கொண்டிருக்க வேண்டியதான மற்ற கனிகள் என்ன? Romans chapter 1. ரோமர்கள் Take நிருபம் your Bible, 1ஆம் open your அதிகாரம். Bible, don't look on the timing. Take the ரோமர்கள் Bible நிருபம் 1ஆம் அதிகாரம் and verse 13. அதனுடைய 13ஆம் வசனம். And the words, beautiful words Paul says. ஒரு அழகான ஒரு வசனத்தை அப்போஸ்தலன் பவுல் What kind of குறிப்பிடுகிறார். fruit you should have it? நாம் எப்படிப்பட்டதான கனியை கொடுக்க வேண்டும்? And he says very clearly, மிக தெளிவாய் சொல்லுகிறது. I purpose to come to you and I might have some fruit among you also. Winning a soul is another fruit of righteousness in your life. ஆத்தும ஆதாயம் செய்வது இன்னொரு ஆவியின் கனியாய் அவை இருக்கிறது. Real believers, listen and understand that one. Paul says, I wanted to come to you so that some people more believe. I wanted to win some soul. That should be bearing fruit in your நான் life. உங்களிடத்தில் வர விரும்புகிறேன், இன்னும் அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஆதாயம் செய்ய வேண்டும் என்கிறதான ஆதாயத்தினுடைய ஒரு கனி தனக்குள்ளே And இருக்கிறது. you produce and show the Lord, Lord, this is my fruit. நீங்கள் அந்த winning கனிகளை soul. சம்பாதித்து கர்த்தரிடம் சொல்லலாம், ஆண்டவரே இது என்னாலே வரப்பட்ட How many கனிகள். people came through your way, in your house, in your business? You could have shared sometime. உங்கள் Given a தொழில் gospel tract உங்கள் sometime. தொழில் மூலமாக உங்களுடைய செயலின் மூலமாக எத்தனை நபர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் சுவிசேஷத்தை குறித்து நீங்கள் சொல்லலாமே. So that you will be able to see a beer of winning soul, a fruit is hanging when you go there. நீங்கள் அங்கு செல்லும் பொழுது கனி கொடுக்கிறதான கனிகள் அங்கு தொங்கிக் கொண்டிருக்கிறது. Number 2, இரண்டாவதாக fruit of holiness. பரிசுத்தத்தினுடைய கனி. And Romans chapter 6 ரோமர்கள் நிருபம் 6ஆம் அதிகாரம் verse 22. அதனுடைய 22ஆம் வசனம். Romans chapter 6 verse 22. ரோமர்கள் நிருபம் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். Now being made free from sin and became a servant to God, you have a fruit and holiness. Fruit and holiness. இப்பொழுது நீங்கள் ஆ. பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய அடிமைகளானதினால் ஆ. பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் Parishuttamaka பலன். believers, sanctification is the will of God. பரிசுத்தமாகுதல் அவை தேவனுடைய Your சித்தமாய் holiness இருக்கிறது. is
and the will of God in your life. உங்களுடைய பரிசுத்தம் தேவனுடைய வாழ்விலே சித்தமாய் You belong இருக்கிறது. to Jesus Christ. நீங்கள் கர்த்தருக்குரியவர்களாய் Keep இருக்கிறீர்கள். it as a holy person. As I am holy, you be holy. நான் unto me. பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். Develop your holiness in your life. உங்களுடைய பரிசுத்தத்தை நீங்கள் Not காத்துக்கொள்ள time to வேண்டும். speak much about it. அதிகமாக இன்னும் பேசுவதற்கு Number one, நேரமில்லை. winning souls is bearing fruit. ஆத்ம ஆதாயம் செய்வது கனிகளை கொடுக்கக்கூடியதான ஒரு செயலாய் Number இருக்கிறது. two, fruit of holiness is another fruit. பரிசுத்தமாய் வாழ்வது இன்னொரு கனியாய் இருக்கிறது. Number three, மூன்றாவதாக Colossians chapter 1, கொலோசியர்கள் நிருபம் அதனுடைய 1ஆம் அதிகாரம் verse 10. அதனுடைய 10ஆம் வசனம். Colossians chapter 1, verse 10. கொலோசியர்கள் நிருபம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 10ஆம் வசனம். That you might walk worthy of the Lord and all pleasing, next word, being fruitful in every good work. நீங்கள் சகலவித நற்கிரிகளிலும் கனி கொடுக்கிறவர்களாய் நீங்கள் இருக்க You வேண்டும். know what is the third one? மூன்றாவது காரியம் என்ன? Fruitful in every good work. எல்லா நற்கிரிகளிலும் கனி We கொடுக்கிறவர்களாய் are இருக்க not வேண்டும். saved unto good works, நாம் நற்கிரிகளினாலே நாம் ரட்சிக்கப்படவில்லை. but we are saved to do good works. நற்கிரிகளை செய்வதற்காய் நாம் One more ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். verse, I will read it. இன்னொரு வசனத்தை அதற்கு வாசிக்க Titus chapter விரும்புகிறேன். 3 தீத்தினுடைய புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் and verse 8 it says. அதனுடைய 8ஆம் வசனம் இப்படியே சொல்லுகிறது. Titus chapter 3 verse 8 says. தீத்தினுடைய புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். And he said, this is a faithful saying, that one I will that affirm constantly, that which you have believed in God might be careful to maintain good work. Those who believe, those who swear. நற்கிரிகளை செய்ய ஜாக்கிரதையாய் இருங்கள், விசுவாசிக்கிறவர்கள் செயல்படுத்துகிறவர்களாய் இருப்பார்கள். You know what the word of God says? கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? And doing good works to the people will be a fruit which is developing in your life. நீங்கள் செய்கிறதான நற்கிரியை மற்றவருடைய வாழ்விலே அதை கனிகளை வளரச் செய்யக்கூடியதாக இருக்கும். Galatians says that one, do as much as possible to God's people. கலாத்தியருக்கு நிருபத்திலே வாசிக்கிறோம், இயல்ந்த மட்டும் கர்த்தருடைய ஜனங்களுக்காய் நீங்கள் Number செய்யுங்கள். 4, நான்காவதாக fruits of our lips. நம்முடைய உதனுடைய கனிகள். Hebrews chapter 13 verse 15. எபிரேயர்கள் நிருபம் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 15ஆம் வசனம். Hebrews chapter verse 13 verse 15. எபிரேயர்கள் நிருபம் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 15ஆம் வசனம். Continuously, that is a fruit of our lips giving thanks. அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி. Always we remember Galatians. What about these fruits? அப்போஸ்தலர் நாம் எப்பொழுதுமே நாம் நினைவு கொள்வதுண்டு கலாத்தியர்கள் நிருபத்திலே சொல்லப்பட்டதான கனிகளை மாத்திரம் நினைவு கொள்கிறோம். இது என்ன? That is needed every அது time. நம்முடைய வாழ்க்கைக்கு தேவைதான். But these fruits also are there. ஆனால் இந்த கனிகளும் அதோடு கூட சேர்த்து நாம் அறிந்து If you are கொள்ளலாம். a spirit filled person, நீங்கள் ஆவியிலே நிரப்பப்பட்டவர்களாய் இருப்பீர்கள் you என்றால் will be a fruitful person. நீங்கள் கனி கொடுக்கிறவர்களாய் Your இருப்பீர்கள். spiritual fruits will bring glory to the உங்களுடைய ஆவிக்குரிய காரியங்கள் தேவனுடைய நாம மகிமைக்காய் கனி கொடுக்கக்கூடியவைகளாய் These இருக்கும். worldly people will do the good works. இந்த உலகத்தாரும் அவர்களும் நற்கிரியை செய்வார்கள். But that is only for their glory, not ஆனால் for the glory அவர்களுடைய of God. மகிமைக்காய் தற்பெருமைக்காய் அவைகளை குறித்து This செய்வதுண்டு. morning it's my prayer. இந்த காலை நேரத்தினுடைய ஜெபம் இதுவாய் All the இருக்கிறது. believers in Christian Believers Assembly, என்னை கேட்கிறதான இந்த சபை விசுவாசிகள் you யாவருக்கும் may abound more in Christian love. நீங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில் இன்னும் பலுகி பெருக வேண்டும். You may be more sincere and without a stumbling block. எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் நீங்கள் பெறுகிறவர்களா இருக்க You may வேண்டும். be fruitful in your service. உங்களுடைய சேவையிலே கனி கொடுக்கிறவர்களாய் Tell to நீங்கள் the இருக்க Lord. வேண்டும். கர்த்தரை பார்த்து சொல்லுங்க. Tell to the Lord. கர்த்தரை பார்த்து Paul சொல்லுங்க. had that burden for those believers. அந்த ஒரு பாரம் அப்போஸ்தலன் பவுலுக்கு இருந்தது. When you pray for your own brother, நீங்கள் உங்களுடைய ஜனங்களுக்காய் ஜெபிக்கும் பொழுது, you pray for your neighbor, உங்களுடைய அயலகத்தாருக்காய் நீங்கள் ஜெபிக்கும் Your பொழுது, believers. உங்களுடைய விசுவாசிகளுக்காய் ஜெபிக்கும் பொழுது அவர்களுக்காய் when you ஜெபியுங்கள். pray for me, pray that I may grow spiritually. நீங்கள் எனக்காய் ஜெபிக்கும் பொழுது ஜெபியுங்கள், ஆண்டவரே இன்னும் ஆவிக்குரிய ரீதியிலே நான் வளர வேண்டும். That is our prayer. அது நம்முடைய ஜெபமாய் எப்பொழுதும் இருக்கட்டும். Practice in your life. அது உங்களுடைய வாழ்வில் I don't want நடைபெறப்படுத்துங்கள். anybody to be just like a babe sitting there நாம் anymore. கிறிஸ்துவுக்குள்ளாய் இன்னும் குழந்தைகளாக இருக்க வேண்டும் என்று நான் ஒருபோதும் The coming of விரும்புகிறதில்லை. the Lord is very near. கர்த்தருடைய வருகை சீக்கிரமாய் You should இருக்கிறது. be pure and sincere. நீங்கள் சுத்தமாய் உண்மையாய் நேர்த்தியாய் இருக்க You should be வேண்டும். a spiritual mature person. நீங்கள் ஆவிக்குரிய ரீதியிலே வளர்ந்தவர்களாய் இருக்க Don't be வேண்டும். satisfied with a little
church activities, ஒருபோதும் சபையிலே செய்கிறதான சிறு சிறு காரியங்களை நாம் திருப்திப்பட்டுக் கொள்ளாதிருப்போம். நாம் அதை வளரச் செய்வோம், increase, இன்னும் அதை வளர்த்துவோம். that is what exactly for every believer. அதுதான் ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் தேவைப்படுகிறது. Anybody who is sitting here not accept the Lord Jesus Christ, listen again. இந்த இடத்துல அமர்ந்திருக்கிற யாராவது இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இங்கு யாராவது அமர்ந்து கொண்டிருப்பீர்கள் If you are doing some good work for your salvation, Bible says no. உங்களுடைய இரட்சிப்புக்காய் நற்கிரியைகளை செய்து கொண்டிருப்பீர்கள் என்றால் பரிசுத்த வேதம் தெளிவாய் சொல்கிறது நற்கிரியை ஒன்றும் Your செய்வதில்லை. good work will never save you, never forgive you. உங்களுடைய நற்கிரியை ஒருபோதும் உங்களை இரட்சிப்பதில்லை. But if you believe in the name of Jesus Christ, நீங்கள் இயேசுவை விசுவாசிக்கிறவர்களாய் He will இருப்பீர்கள் என்றால் forgive your sin. உங்களுடைய பாவத்தை He will மன்னிப்பார், change your life, உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார், and you will be a blessed person. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட நபர்களாய் So that you இருப்பீர்கள். will have a true fellowship with God. அது நிமித்தமாய் தெய்வனோடு கூட ஐக்கியம் கொண்டவர்களாய் உண்மையான ஐக்கியம் உங்களுக்கு இருக்கும். Let's close our eyes. தலைகளை தாழ்த்துவோம், Look to the Lord in prayer. கர்த்தரை நோக்கி பார்ப்போம். Merciful Lord, loving Heavenly Father, கிருபையாய் இறங்குகின்ற எங்கள் அன்பின் thank you பிதாவே, for this day. இந்த நாளுக்கு உமக்கு ஸ்தோத்திரம். Thank you for the word from Philippians. ஆண்டவரே, பிலிப்பியர் நிருபத்தில் நாங்கள் கேட்ட வார்த்தைக்கு உமக்கு ஸ்தோத்திரம். Not simply just having those words, but may have a deep understanding of that. ஆண்டவரே, நாங்கள் ஏதோ கேட்கிறது மாத்திரமல்ல, அந்த வார்த்தையினுடைய ஆழத்தன்மையை நாங்கள் புரிந்து Lord, கொள்ள as I உதவி pray, செய்யுங்க. as Paul prayed for Philippians, I pray for my believers. They may be Christian love. They may have a maturity in Christian life. ஆண்டவரே, அப்போஸ்தலன் பவுல் ஜெபித்த பண்ண ஆண்டவரே, ஒரு கிறிஸ்தவ ஒரு பக்குவம் அவருடைய விசுவாசிகளுக்கு தான் ஜெபித்தது போல எங்களுடைய விசுவாசிகளுக்கும் ஆண்டவரே நான் Lord, I pray for every believers may have a matured Christian, Lord, mature Christian in their character. ஆண்டவரே, ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் ஆண்டவரே பக்குவமான ஒரு கிறிஸ்தவ தன்மையை நீர் அவர்களுக்கு கொடுத்தார்கள். Every Christian may have a fruitful service for the Lord. ஆண்டவரே, உமக்காக கனி கொடுக்கிறதான சேவை பக்குவமாய் நாங்கள் செய்ய எங்களுக்கு Bless உதவி everyone, செய்யுங்க. Lord. ஒவ்வொருவரை நீர் They may ஆசீர்வதிக்கிறார். understand this word. உம்முடைய வார்த்தையை நாங்கள் புரிந்து கொள்ள Grow in உதவி the grace செய்யுங்க. of God. தேவனுடைய கிருபையில In the வளர உதவி knowledge of செய்யுங்க. God. தேவனுடைய அறிவில வளர உதவி And we செய்யுங்க. may bring glory and honor. உமக்கு மகிமையும் கனத்தையும் செலுத்த உதவி If there is செய்து anybody who is insincere, never accepted, speak to their heart to believe in the name of இந்த Jesus. இடத்துல அமர்ந்திருக்கிற யாராவது கர்த்தாவே உம்மை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள் என்றால் நீர் அவரோட இருதயத்தோடு கூட பேசுங்க. Bless all our program this week. இந்த வாரம் முழுவதும் நாங்கள் செய்ய இருக்கிற எங்களுடைய செயலை ஆசீர்வதிங்க. உம்முடைய சந்தோஷத்தினால் எங்களை அனுப்புங்க. In Jesus Christ's name we pray. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். दिन में तू ना हो वो दिन ही नहीं, जिस जीवन में तू ना वो जीवन नहीं, जिस दिन में तू ना हो वो दिन ही नहीं, जिस जीवन में तू ना वो जीवन नहीं। जीवन का झरना तू ही है, सच की राह तू ही है, जीवन का झरना तू ही है, सच की राह तू ही है, रिश्तों का जन्मा तू ही है, मेरे दिल की खुशी तू ही है, रिश्तों का जन्मा तू ही है, मेरे दिल की खुशी तू ही है, जिस दिन में तू ना हो वो दिन ही नहीं, जिस जीवन में तू ना वो जीवन नहीं, जिस दिन में तू ना हो वो दिन ही नहीं, जिस जीवन में तू ना वो जीवन नहीं। क्षमताएं मेरी तू ही है, ताकत मेरी तू ही है, क्षमताएं
नहीं, जिस जीवन में तू ना वो जीवन नहीं, जिस दिन में तू ना हो वो दिन ही नहीं, जिस जीवन में तू ना वो जीवन नहीं. நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. जिस दिन में तू ना हो वो दिन ही नहीं, जिस जीवन में तू ना वो जीवन नहीं, जिस दिन में तू ना हो वो दिन ही नहीं, जिस जीवन में तू ना वो जीवन नहीं. நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத